வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே சனியோட அதிபதி. எப்பவுமே சனி பாத்துட்டீங்கன்னா நல்லவர் தாங்க, கெட்டவர் கிடையாது. நம்ம சனி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணும்போது உங்களுக்கு 4 மடங்கு நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும். சனி பாத்தீங்கன்னா நல்லது பண்ணா நமக்கு நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணா நமக்கு கெடுதல் கொடுப்பாரு. எப்பவுமே இந்த சனி பாத்துட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கிறது கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நடக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்க நினைச்ச விஷயங்கள் அதை நடக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன். இப்ப இந்த மாதத்துல இந்த 30 நாள்ல கிரக நிலைகளோட கோச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களை ராசிநாதன் சனி பகவான் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா மீன ராசியில ராகு பகவானும் மேச ராசியில செவ்வாயும் இருக்கு. இப்படி இந்த கிரக நிலையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நல்லது பண்ண போனா கெட்டதா முடியும். ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால முடிவெடுக்க முடியாது. குழப்பங்கள் கொடுத்திருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்திருக்கும். நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சிருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருக்கும். தொழில்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு ஈடுபாடு இல்லாம ஒரு கடமைக்காக போக வேண்டியதா இருக்குமே தவிர நமக்கு பிடிச்ச மாதிரி தொழிலுங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்காது. நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வந்திருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இடல் மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கும். இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துல இந்த பலன்கள் நீங்க கண்டிப்பா அனுப்பிச்சிருப்பீங்க. நமக்கு வாய்ப்புகள் தேடி வருமா? நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குமா? நம்மளால சொந்த தொழில் பண்ண முடியுமா? திருமணம் பண்ண முடியுமா? குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு நாளாவது நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன், குருவோட பார்வை உங்க ராசியில இருக்கு. அது பாத்தீங்கன்னா தேவகுருவும் அசுர குருவும் ஒரே இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறத பாத்தீங்கன்னா சிறப்பு. ஒரு தொட்டதை எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைமா கூட இந்த மாதத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். தொழில்ல பாத்துட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். நான் ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். மத்தவங்களை கிட்ட நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நம்மளால சொந்த தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதத்துல நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த காரியம் நீங்க தேடி போறீங்களோ அந்த காரியம் நினைச்சு உங்களுக்கு கைகூடி வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு, சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு போயிருப்பீங்க, வெளியூர் போயிருப்பீங்க, பூர்வீகத்தை விட்டுட்டு மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் வெளியூர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் கால் பண்ணாங்க, சார் மகர ராசிக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஜாதகம் பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகளை பண்ணி இப்ப எல்லாமே சூப்பரா இருக்காங்க. அது மாதிரி இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுல சார் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் இல்லை, சொந்த தொழில் பண்ணலாம்னு பார்த்தேன், இங்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால மத்தவங்க டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, நம்ம டெவலப் ஆக முடியல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த 4-5 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரிதான் நடந்திருக்கும். ஆனா இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். மன உளைச்சல்கள் உங்களுக்கு இருக்காது. உங்களை வச்சு கண்டிப்பா இவர்கிட்ட நம்ம போனோம்னா நமக்கு நினைச்சதை நமக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற உங்களை தேடி வருவாங்க. விலகி போன சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு புதுசா ஒரு இடம் மாற்றம், தொழில மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும்.
ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா, சொந்தத்தில் ஒரு பார்ட்னர் போட்டு நம்ம பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்குமா? மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருப்பீங்க. பாக்குறதெல்லாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லாம போயிடும். நீங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்லி இருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். இல்ல நமக்கு பிடிச்சிருந்தா கூட மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துலயோ இல்ல நிச்சயம் பண்ற டயத்துலயோ இல்ல பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு நீங்க யாரை பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருக்கு வேற இடத்துல மேரேஜ்ங்கிறது நடந்திருக்கும் என்ற உங்களுடைய யோகம் அவங்களுக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தினுடைய கிரகணங்களோட அமைப்பு. இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப குரு பார்வை இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு இருக்கிறதுனால தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைம். இப்ப உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு, தொழில் யோகம் இருக்கு, குடும்பத்துல ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய யோகம் இருக்குங்க, வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய யோகம், வீடு கட்ட வேண்டிய யோகம், இது எல்லாமே நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அப்படி நீங்க ஸ்டெப் எடுத்து எது நடக்கல தடங்கள் ஆகுது அப்படின்னு இருந்தால் உங்க ஜாதகத்துல கிரக நிலைகளோட கிரக நிலைகளோட கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அப்படி பாதிப்புகள் இருந்தால் நல்ல வாய்ப்புகள் யோக பலன் நம்ம வந்தாலுமே அது உங்களால பயன்படுத்த முடியாம போகலாம். ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது உங்களால பயன்படுத்த முடியாது. எப்பயுமே ஒரு யோக பலனுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப வந்து இந்த மகர ராசிக்கு வந்து 7.5 ஒரு பக்கம் நடந்தாலும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல நமக்கு தோஷங்கள் இல்லாம யோக பலன் இருக்கா இல்லையான்னு நீங்க பாத்துக்கணும். அப்படி இது தோஷங்கள் ஏதாவது இருந்ததுனால் அதுக்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன? இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, அதுக்கான வழிபாடுகள் தேட மாட்டாங்க. இப்போ ஒரு நமக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம்னா இந்த வெறும் டாக்டர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தா நமக்கு குணமாகுங்களா? ஆகாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் நமக்கு குணமாகும். இப்ப நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம தேடி போகும்போது மட்டும்தான் அதனான பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். என்கிட்ட மகர ராசிக்கு இப்ப அற்புத பலன்கிறது கண்டிப்பா இருக்கு. தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம். தாராளமா நீங்க வீடு கட்டலாம்னு நினைச்சீங்கன்னா சொந்த வீட்டுக்கே போய் சொந்த இடத்துல போய் நீங்க வீடு கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு கட்டலாம்னு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது குறைபாடுகள் வந்திருக்குங்க, அது தடங்கள் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு லோன் கிடைச்சிருக்காது. பாதியிலே கட்டிட்டு இருந்தா பாதியில நிற்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாயிருக்கும். மேஸ்திரினாலையும் இல்லை இன்ஜினியர்னாலையும் உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்குது. அதனால முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. முழுமையா பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. நினைச்சது எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கு. அதனால கோச்சாரப்படி கிரக நிலையில உங்களுக்கு முழு கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கு. குரு உங்களுக்கு பக்க பலமா இருக்காரு. தேவகுரும் அசுகு குருவும் உங்க கிரகத்துக்கு உங்க ராசிக்கு சூப்பரா இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கிரக நிலைகளோட தோஷங்கள் இருக்கா, நடக்கக்கூடிய புத்திகள் நல்லா இருக்கா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா இந்த கோச்சாரப்படியும் உங்களோட ஜாதகம் 2 சப்போர்ட்டா பண்ணி உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைமா கண்டிப்பா இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை பத்தி முழு விளக்கங்கிறது கண்டிப்பா நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.